சிறகடிக்காசனிக்கு எபிசோடில் விஜயா வந்து அவங்க வளையல கழட்டி மீனா மேலே எரிஞ்சிட்டு உன்கிட்டலாம் மன்னிப்பு கேட்க முடியாதுடி அப்படின்னு சொல்லிட்டு ரூமுக்கு போய் கதவை சாத்திடுறாங்க. பின்னாடியே போய் பார்வதி சொல்கிறாங்க, நீ செஞ்சதானே தப்பு, ஒரு மன்னிப்பு கேட்ட என்ன அப்படின்னு சொல்லிட்டு என்னால் கேவலம் ஒரு பூக்காரிட்ட கேட்கணுமா அப்படின்னு சொல்லி விஜயா வந்து சொல்லிக்கிட்டு இருக்காங்க. வெளியே முத்து வந்து மனோஜ்கிட்ட சொல்கிறாங்க, நீ தாண்டா அந்த பணத்தை தரணும், உன் பொறுப்பு தான் அப்படின்னு சொல்லிட்டு. அப்போ ரோஹிணி சொல்கிறாங்க, இந்த வளையலை நான் ஆன்ட்டிகிட்டே கொடுத்துக்கிறேன், உங்கள் பணத்தை ரிட்டன் தர்றது என்னோட பொறுப்பு அப்படிங்கிற மாதிரி. அவனை நம்பலை, ஆனால் நான் உன்னை நம்பி தான் விட்டுட்டு போகிறேன் அப்படிங்கிற மாதிரி முத்து வந்து கோவமாக சொல்லிட்டு போகிறாரு. மீனா வந்து மொட்டை மாடல என்ன அழுதுட்டு இருக்காங்க. அப்போ ஸ்ருதி சொல்கிறாங்க, நீங்கள் எதுக்கு அலறீங்க, அந்த ஆன்ட்டி ஏன் இப்படி பண்ணுறாங்கன்னு தெரியலை அப்படிங்கிற மாதிரி. நீங்கள் போய் மாமா கிட்ட பேசுங்க, அப்போ தான் அவங்க அத்தை கிட்ட பேசுவாங்க அப்படிங்கிற மாதிரி சொல்கிறாங்க. அப்போ ஸ்ருதி சொல்கிறாங்க, அவங்களுக்குள்ள பிரச்சனையை அவங்க தீர்த்துப்பாங்க, அதில் நம்ம தலையிடக்கூடாது அப்படின்னு சொல்லிட்டு. அந்த பொண்ணுக்கு தெரியுது கூட உனக்கு தெரியலையே, அவங்க வேலையை அவங்க பார்த்துப்பாங்க, நீ வா அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு வந்துடுறாங்க. சீனில் விஜயாவும் பார்வதியும் கோயிலுக்கு போகிறாங்க. அங்கே ஸ்ருதியோட அம்மாவை பார்க்குறாங்க. அப்போ கை என்ன முட்டையாக இருக்குது, கையில் இருந்த வளையலுங்க அப்படின்னு சொல்லி கேட்கும்போது, இல்லை காலையில் எண்ணெய் தேய்ச்சி குளிச்சேன், அதான் கலட்டி வச்சுருக்கேன் அப்படிங்கிற மாதிரி சொல்கிறாங்க. ஆனால் பார்வதி ஒரு பதில் சொல்கிறாங்க. ஸ்ருதியோட அம்மா வந்து திரு முழிக்கிறாங்க, இது எனக்கு அவமானமாக இருக்குது, வெளியே வரும்போது இப்படி வராதிங்க, எனக்கு கௌரவ குறைச்சலாக இருக்குது அப்படிங்கிற மாதிரி சொல்கிறாங்க. இவங்க என்ன சொல்கிறாங்க பார்த்தியா பார்வதி அப்படிங்கிற மாதிரி விஜயா சொல்கிறாங்க. இதோட இன்னைக்கான எபிசோட்